அவருக்கு ஏன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது இவ்வளவு கோபம்னு தெரியல. ஏன் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் மீது அதெல்லாம் சமூக அநீதிங்கிறாரா? விஜயகாந்த் அவருடைய மகனை கொண்டு வந்தது சமூக அநீதிங்கிறாரா? ஐயா ஜி.கே. வாசன் வந்ததா சமூக அநீதிங்கிறாரா? நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே. முன்னாள் ஹிமாச்சல் பிரதேசனுடைய முதலமைச்சர் பிரேம்குமார் துமலினுடைய மகன் பியூஷ் கோயல், அவர் பிரகாஷ் கோயலுடைய மகன், தர்மேந்திர பிரதான் தேவேந்திர பிரதானுடைய மகன், அது மாதிரி பிரேமா காந்து, வரிசையா நீங்க சுவேந்து அதிகாரி எடுத்துக்கங்க, தேவேந்திர பட்னாவிஸ் எடுத்துக்கங்க, விவேக் தாக்கூர் எடுத்துக்கங்க, நீரஜ், எல்லாரும் அவங்கவுங்க அப்பா யாரு என்ன பொறுப்புல இருக்காங்கன்னு சொன்னா இன்னைக்கு எனக்கு நேரம் இருக்காது. வாஜ்பாயும் மோடியும் ஒரு உதாரணம் காட்டினார். வாஜ்பாய் அவர்களுக்கு ரத்த வாரிசு கிடையாது, மோடி அவர்களுக்கும் ரத்த வாரிசு கிடையாது. வாரிசு அரசியல் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியில் தான். அப்படியா? ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். மொத்தமா எம்எல்ஏ எம்பி எல்லாம் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சியில் 2078 பேர் இருக்காங்க. எல்லா எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை எல்லாம் சேர்த்து இதுல 387 பேர் இந்தியாவிலே மிக அதிகமான வாரிசுகள் இருப்பது பாரதிய ஜனதா கட்சியில தான். சேலம் மணிகண்டன் சார் பாஜகவுக்கும் சேர்த்து வாதாடியதால் நான் அதை சொல்றேன். ஐயோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் எங்கேயாவது ஃபாரின்ல போட்டு சூட்டு போட்டுட்டு அப்பாவோட டூர் எங்கேயாவது போய் பார்த்துருக்கீங்களா சார்? அப்படி ஒரு வாதத்தை நீங்க முன் வச்சீங்கன்னா ஓபி ரவீந்திரநாத்துக்கு ஏன் எம்பி சீட்டு கொடுக்கப்பட்டது, ஏன் ஜெயவர்தனுக்கு எம்பி சீட்டு கொடுக்கப்பட்டதுங்கிற கேள்வி வந்துரும்ல. அதிமுகவிலயோ அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளிலேயோ வாரிசு அரசியல் அப்படிங்கிற கேள்வி